எங்கேயோ பாம் வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஹெல்மெட்ல பாம் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க ஆனான்னு ஒரு பொண்ணு ரேபிடோ புக் பண்றா. அவளை பிக்கப் பண்றதுக்கு மேக்ஸ்னு ஒருத்தன் பைக்ல வரான். அந்த பொண்ணு அவனை கூப்பிட்டு என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்க இவன் அவளை பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த பொண்ணு இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கியா நீன்னு அந்த பொண்ணு கேட்க ரேபிடோ மட்டும் இல்ல, நான் டெலிவரி பாய் வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்படியே அவன் ஹெல்மெட் எடுத்து போட அந்த ஹெல்மெட்டை என்கிட்ட கொடு, என்னோட மண்டை மட்டும் சேஃபா இருக்க வேணாமா அப்படின்னு இந்த பொண்ணு அதை வாங்கி மாட்ட. ஆனா அப்ப அவளுக்கு தெரியாது அதுதான் இவ பண்ற மிகப்பெரிய தப்புன்னு. அந்த ஹெல்மெட்டை எடுத்து போடும்போது அதுல இருந்து ஏதோ சத்தம் வந்து டைமர் ஆன் ஆகுது. என்னடா உன் ஹெல்மெட்ல ஏதோ கீங்னு சத்தம் வருதுன்னு ஆனா பொண்ணு மேக்ஸ் கிட்ட கேட்க இந்த பையனும் ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணி பாக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது, உன்னோட ஹெல்மெட்ல பாம் வச்சிருக்கேன், நீ அதை கலட்டுனா வெடிச்சிரும் அப்படின்னு ஒரு வில்லன் வாய்ஸ் கேட்க என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்க, ஹெல்மெட்டை நான் கூட போடல, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் போட்டிருக்கான்னு அவன் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை கேட்டு அந்த பொண்ணு ஹெல்மெட்டை கலட்ட ட்ரை பண்ண ஹெல்மெட்டை கலட்டினா பாம் வெடிச்சிரும்னு சொல்றான். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கியான்னு அவன் கேட்க சைட்ல திரும்பி பாரு, அங்க ஒரு ஹெல்மெட் இருக்கா, அந்த ஹெல்மெட் இப்ப வெடிக்கும் பாருன்னு சொல்ல திடீர்னு வெடிக்குது. அது வெடிச்சு ரெண்டு பேரும் பறந்து போய் கீழே விழுவ இது பிராங்க் கால்லாம் இல்ல, இவன் நிஜமாவே பயங்கரமான வில்லன் தான் புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு என்னையா வேணும்னு மேக்ஸ் கேட்கறான். உன்னோட வண்டி கவர்ல பார்சல் ஒன்று வச்சிருக்கேன், அதை நீ 30 நிமிஷத்துல போய் டெலிவரி பண்ணினா அந்த ஹெல்மெட்ல இருக்கிற பாம ஆஃப் பண்ணிடுவேன் அவன் சொல்றான். சரின்னு இவனும் வேகமா போயிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஷோ இருக்கு போல, என்னை அங்க கொண்டு போய் விடு அங்க கொண்டு போய் விடுன்னு இந்த பொண்ணு கத்திக்கிட்டே போக இவனும் வேற வழி இல்லாம அவளை கொண்டு போய் ஷோல விட்டுறான். அந்த பொண்ணு ஹெல்மெட் மாட்டிட்டு அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த ஷோவோட மேனேஜர் காண்டாகி அவங்க கூட இருக்கிறவங்களும் இதை பார்த்து கோவமாகி ஆனா பொண்ணை வேன்ல கூட்டு போயிருவாங்க. அந்த பொண்ணை வேன்ல கூட்டு போய் அடிக்க மேக்ஸ் வேன் பின்னாலேயே பைக்ல போயிட்டு இருப்பான். வண்டி நிறுத்துங்கடான்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். வேனை விட்டு வெளியே குதிடின்னு அந்த பிள்ளைகிட்ட கத்திட்டு இருக்க உள்ள வேற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடாம புடிச்சிட்டு இருக்காளுங்க. ரோட்லயே சரியான ஃபன்னா இருக்கும். காலை வேன்ல வச்சுக்கிட்டு கையை இவன் மேல வச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே பறந்துகிட்டு இருக்கா. அப்ப நடுவுல ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான். நல்ல வேலை அவன் அப்படியே மிஸ் ஆயிடுறான். பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்து ஒரு கார் வருது நடுவுல. அந்த பொண்ணை அப்படியே தள்ளி விட்டு காருக்கு அந்த சைடு வந்து கரெக்டா மறுபடியும் பிடிச்சிடறான். அப்புறம் இந்த பொண்ணு உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு பைக்ல ஏறி உட்காந்துக்கிறா. எப்படியும் அந்த வேன்ல இருந்து வெளியே வந்து அந்த பேக்கேஜை டெலிவரி பண்ண போறாங்க. இப்போ வெளில சொன்ன இடத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கரெக்டா வந்துடுறாங்க. அங்க வந்து அந்த பேக்கேஜை யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அப்ப மறுபடியும் உனக்கு ஒரு கால் வருது, அந்த பேக்கேஜ்ல பாம் இருக்கு, உடனே நீ வெளியே வந்துருன்னு சொல்ல ஐயோ பாமா அப்படின்னு மேக்ஸும் ஆனாவும் அங்க இருந்து கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. சடனா அந்த பாமும் அங்க இருந்து வெடிக்க அந்த இடமே வெடிச்சு செதறுது. அப்புறம் இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. மிஷனை சரியா கம்ப்ளீட் பண்ணதுனால வெளில அந்த ஹெல்மெட்ல இருந்த பாமையும் ஆஃப் பண்ணிடுறான். மேக்ஸ் அந்த பொண்ணை காப்பாத்திடுறான்.